மேகதாது அணை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி இரட்டை நிலைப்பாடு எடுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அணைக்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு முழு வரவேற்பு தெரிவித்துள்ள தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன், காவிரி மேலாண்மை ஆணையம் நிராகரித்த திட்டத்தை மத்திய நீர்வள ஆணையம் எப்படி பரிசீலிக்கலாம் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பிரதமர் இதில் தலையிட்டு வரைவு திட்ட அறிக்கையை முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டும் என்றும், தவறினால் ஜூலை மாதத்தில் மாபெரும் போராட்டம் வெடிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். தூத்துக்குடி திருநெல்வேலி 4 வழிச்சாலையில் உள்ள மரவன் மடம் பகுதியில் பறக்கும் படையினரும் குடிமைப் பொருள் குற்ற புலனாய்வு துறையினரும் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த பொலிரோ பிக்கப் வாகனத்தை நிறுத்த முயன்றபோது ஓட்டுநர் முனியாண்டி வாகனத்தை சாலையிலேயே நிறுத்திவிட்டு தப்பி ஓடினார். தொடர்ந்து அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 40 கிலோ எடை கொண்ட 32 மூட்டைகளில் 1280 கிலோ ரேஷன் அரிசி கடத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் கடத்தல் அரிசியையும் சரக்கு வாகனத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த முனியாண்டியை தீவிரமாக தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் மருத்துவக் கல்லூரி சாலையில் இருந்து சக்கர சாமந்தம் வரை உள்ள விளைநிலங்களில் உயரழுத்த மின்கம்பிகள் மிகவும் தாழ்வாக செல்வதால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சில அடி உயரத்தில் உயர் மின்னழுத்த கோபுரங்கள் செல்வதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் அசம்பாவிதம் ஏற்படும் முன்னர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். தமிழகம் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட இடங்களில் மத்திய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை பாரிமுனையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாஜக அரசின் வணிக மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, தொழிலாளர்களுக்கு எதிரான 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டம் அமலாக்கம், VBG ராம்ஜி திட்டம் உள்ளிட்டவற்றை கண்டித்தும் மக்கள் மற்றும் தொழிலாளர் விரோத கொள்கைகளை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட பொட்டல் கிராமத்தில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடிநீருக்காக நீண்ட தூரம் அலைந்து திரியும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து அடிப்படை தேவையான குடிநீர் தடையின்றி கிடைக்காததால் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு கிராம மக்களின் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஒரே கிராமத்தில் அடுத்தடுத்து 4 வீடுகளின் பூட்டை உடைத்து அரங்கேறியுள்ள துணிகர கொள்ளை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தழுதாளை கிராமத்தைச் சேர்ந்த குமார், பெருமாள், பட்டுரோஜா மற்றும் தயாளன் ஆகியோர் நள்ளிரவில் வீட்டை பூட்டிவிட்டு உறங்கிய நிலையில் வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் பீரோக்களை உடைத்து 5 கிராம் தங்க நகை, 1 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 65,000 ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். காசு வசூல் பண்ணி வச்சிருந்தேன். வெள்ளி கொலுசுங்க, வெள்ளி குங்குமச்சிமிழ், பசங்களுடைய காப்பு, வெள்ளி மோதிரம், அதான் வெள்ளி பிரேஸ்லெட், என் பசங்களுக்கு எல்லாமே அதை ஒரே ஒரு பையில போட்டு நான் மொத்தமா ஒரே இதுல ஒரு சின்ன பையில போட்டு அப்படியே கட்டி வச்சிருந்தேன். அதை மட்டும் தான் இது எல்லாத்தையும் கலைச்சி போட்டு அந்த வெள்ளி நகையை மட்டும் எடுத்துன்னு போய்க்கிறாங்க. 8,400 ரூபாய் மகளிர் காசு, அந்த பை மகளிர் புக்கெல்லாம் அப்படியே பிச்சு போட்டு பணத்தை எடுத்துன்னு போய்க்கிறாங்க. ஆன்லைன் மூலம் பழகிய காதலனுடன் சென்னை வந்த பெண் 7 சவரன் நகைகளை பறிகொடுத்த நிலையில் காவல் நிலையத்தில் நகையை மீட்டு தர கோரி புகார் அளித்துள்ளார். ஹைதராபாத்தைச் சேர்ந்த இருவருக்கும் சமூக வலைதளம் மூலம் பழக்கம் ஏற்பட்ட நிலையில் இருவரும் சென்னையில் சந்திக்க திட்டமிட்டு இருவரும் கோவிலுக்கு சென்றுள்ளனர். இந்த கோவிலில் நகைகள் அணிந்து செல்லக்கூடாது என கூறி பெண்ணிடம் இருந்த நகையை வாங்கிய நபர் பிறகு தனியார் விடுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். நீ குளித்துவிட்டு வா என்று சொல்லி நகையை வைத்திருந்த நபர் உணவு வாங்கி வருவதாக சொல்லிவிட்டு தலைமறைவாகியுள்ளார். வெகு நேரமாகியும் இளைஞர் திரும்பி வராததால் தான் ஏமாற்றம் அடைந்ததை உணர்ந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பள்ளி குழந்தைகளுக்கு இடையூறாக உள்ள தனியார் கல்குவாரியை மூடக்கோரி பள்ளி குழந்தைகளுடன் கிராம மக்கள் லாரியை சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்டனர். கணவாய்ப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான கல்குவாரிக்கு தினமும் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து செல்வதால் அருகே உள்ள அரசு பள்ளி குழந்தைகளுக்கு ஆபத்தாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் லாரிகள் வரும்போது மக்கள் அந்த வழியாக செல்ல முடியவில்லை என குற்றம் சாட்டி
சாட்டிய கிராம மக்கள் குவாரியை மூடக்கோரி காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பல்ல பிடிச்சிக்கிறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு உள்ள சமைச்சிட்டு இருப்பாங்க. பிள்ளைய தூக்குவாங்களா இல்லை அவங்க வேலை பார்ப்பாங்க? ஒருவேளை அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் எங்களோட பிள்ளை குட்டி எங்களுக்கு முக்கியம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே அரசு அதிகாரிகளை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த திமுக பிரமுகர் மற்றும் அவரது மகன் சிக்கினர். நங்கவள்ளி அருகே அருவங்காடு பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்திய பாதையை திமுகவைச் சேர்ந்த சேட்டு மற்றும் அவரது மகன் அர்ஜுனன் ஆகியோர் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் நிலத்தை அளவீடு சென்ற கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் ஆய்வாளரை இருவரும் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்குதல் நடத்திய நிலையில் அதிகாரிகளின் புகாரை தொடர்ந்து தலைமறைவாக இருந்த தந்தை மகன் இருவரையும் போலீசார் பிடித்து சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்டம் கல்லிடக்குறிச்சியில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட சுமார் 1.5 டன் மாம்பழங்கள் டிராக்டர் மூலமாக அளிக்கப்பட்டது. உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்த ரகசிய தகவல் அடிப்படையில் கல்லிடைக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பழக்கடைகள், குடோன்கள் மற்றும் மொத்த விற்பனை நிலையங்களில் அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட சுமார் 1.5 டன் மாம்பழங்கள் கண்டறியப்பட்டு அளிக்கப்பட்டது. மேலும் அவற்றை விற்பனை செய்த வியாபாரிகள் மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே நள்ளிரவில் பட்டிக்குள் புகுந்த வெறி நாய்கள் கடித்ததில் 48 செம்மறி ஆடுகள் இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தன. இதனால் சுமார் 8 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த விவசாய தம்பதியினர் கண்ணீர் வடிக்கின்றனர். அருகில் உள்ள கோழி பண்ணையில் இறந்த கோழிகளை தெருநாய்கள் உண்பதாலேயே ஆக்ரோஷமாக மாறுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த வன்னியந்தாங்கல் கிராமத்தில் அதிவேகமாக சென்ற கல்குவாரி லாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குவாரிகள் மற்றும் கிரஷர்களில் இருந்து தினமும் 100க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் அதிக பாரம் ஏற்றிச் செல்வதால் கிராம சாலை முற்றிலுமாக சேதம் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலையை சீரமைத்து தர கோரிக்கை விடுத்த கிராம மக்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் ரேஷன் அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கொடுவாய் பகுதியில் குடிநீர் வழங்க வலியுறுத்தி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் மாத கணக்கில் குடிநீர் சரிவர வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் குடிநீர் முறையாக வழங்க வலியுறுத்தி பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொடுவாய் தாராபுரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நாமக்கல்லில் அஇஅதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட உயர்மின் விளக்கு கோபுரம் உரிய வகையில் பராமரிக்கப்படாததால் பொதுமக்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் அஇஅதிமுக எம்பி PR சுந்தரம் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து பூங்கா சாலை உழவர் சந்தை சந்திப்பில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர் மின்விளக்கு கோபுரம் அமைக்கப்பட்டது. தற்போது அந்த மின்விளக்கு கோபுரம் பராமரிப்பு இன்றி இருப்பதால் வாகன போட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கோயில் திருவிழாவில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மதுபோதையில் பொதுமக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியானதை தொடர்ந்து இருவரும் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர். கோரிக்கடவு பகுதியில் உள்ள கருப்பண்ணசாமி கோவில் திருவிழாவிற்கு பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு சார்பு ஆய்வாளர் சக்திவேல், காவலர் பார்த்திபன் இருவரும் மதுபோதையில் பொதுமக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் மீது துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.
சும்மா நின்ற வண்டியில தூக்கிட்டு போனேங்க. அப்புறம் 12 மணிக்கு சரக்கு பிளாக்ல வாங்கியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கெட்ட வார்த்தையா பேசியிருக்காங்க எல்லாரும். இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப ஒவ்வொருத்தர் போனை பிடிங்கி வைக்கிறாங்க. இப்ப இவங்க சரக்கு அடிச்சுட்டு வரலாமா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் மேற்கூரை வசதி இல்லாததால் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாவதாக மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 9 அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் முறையான கட்டுமான வசதிகள் இல்லாததால் அறுவடை செய்த நெல் மணிகளை திறந்த வெளியில் கொட்டி வைப்பதாகவும் வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் அடுத்த கட்ட அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் மழையில் நனைந்து வீணாகும் அபாயம் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காரந்தாங்கல் கிராம சாலை கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக குண்டும் குழியுமாக உள்ளதால் புதிய தார் சாலை அமைத்து தர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடி முதல் காரந்தாங்கல் வரை உள்ள 2.5 கிலோமீட்டர் சாலை ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து மோசமான நிலையில் உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நிதி பற்றாக்குறையால் கடந்த நிதியாண்டில் பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை என அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் தற்போதைய நிதியாண்டிலாவது சாலையை சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் குண்டும் குழியுமான சாலைகளால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். குண்டும் குழியுமான சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. இதுகுறித்து உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கோயில் வரி விவகாரத்தில் வருவாய் ஆய்வாளர் பொய்யான அறிக்கை அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் எஸ்பி நகரைச் சேர்ந்த ஸ்ரீதர் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தங்கள் பகுதி விநாயகர் கோயில் இடத்திற்கு தொடர்ந்து வரி செலுத்தி வந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக வரி கட்டவில்லை என வருவாய் ஆய்வாளர் பொய்யான அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாகவும் கோயில் பொருட்களை அறநிலையத்துறை அதிகாரிகள் ரகசியமாக விற்பனை செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சென்னை தலைமை செயலகம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்த இடத்த இடிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு உண்டான இடத்துக்கு உரிய வரி ரசீதெல்லாம் நாங்கள் கட்டியிருக்கிறோம். ஆனால் விசாரணையில் வருவாய் ஆய்வாளர் அவர்கள் எந்த ஒரு வரி ரசீதும் கட்டவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறுதலாக ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. இவங்க அரசுக்கு எந்த விதத்துலையும் ஒரு நன்மை செய்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க, பொதுமக்களுக்கு ஒரு நன்மை நடக்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க. இதுக்கு வருவாய் ஆய்வாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் தங்கள் பிரச்சினை குறித்து ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் கடன் வாங்கி மரவள்ளி கிழங்கு நடவு செய்த நிலையில் உரிய விலை கிடைக்காததால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் அரசே மரவள்ளி கிழங்கை கொள்முதல் செய்ய வேண்டும், தொழிற்சாலை அமைக்க வேண்டும், விலை குறைந்த நேரத்தில் தொழிற்சாலைகள் மூலம் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியர் அலுவலகம் முன் மரவள்ளி கிழங்கை தரையில் கொட்டி விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மரவள்ளி கிழங்கு நான் இந்த வாட்டி 2025 லாஸ்ட் டிசம்பர் மாசம் 1 லட்சம் ரூபாய் விவசாய கூட்டுறவு கடன் வாங்கி நடவு செய்தேன். ஆனா இன்னைக்கு நிலவரம் அதை விற்பனை செய்யவே முடியல, சந்தைப்படுத்தவே முடியல. எனக்கு தோட்டத்துல 1 ஏக்கர் விவசாய மரவள்ளி கிழங்கு இருக்குது. நான் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துல இதை விற்பனை செய்ய என்ன வழி அந்த கேட்டுக்கு கொண்டு வந்தேன். ஆனா அவங்க எந்த வழியும் தீர்வும் காணல. பட் அந்த நெல் கொள்முதல் செய்வது போல என்னுடைய மரவள்ளி கிழங்கு அரசு கொள்முதல் செய்யணும் என்பது என்னுடைய விருப்பம். தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். கொடுத்த வாக்குறுதியின்படி விவசாய கடனை தள்ளுபடி செய்யாமல் முதல்வர் ஜோசப் விஜய் மாற்றி மாற்றி பேசி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே தேர்தல் வாக்குறுதியின்படி முழு கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்திய விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் இருந்து வெளியேறினர்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே டாஸ்மாக் கடையில் ஆன்லைன் பண பரிவர்த்தனையை ஏற்க மறுத்து பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் கேட்டு டாஸ்மாக் ஊழியர் கட்டாயப்படுத்திய காட்சிகள் வெளியாகியுள்ளது. தாராசுரம் மார்க்கெட் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மதுப்பிரியர் ஒருவர் ஜிபே மூலம் பணம் செலுத்த முயன்றபோது ஆன்லைனில் வாங்க முடியாது என ஊழியர் மறுத்துள்ளார். மேலும் அரசு உத்தரவை மீறி மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் ரொக்கமாக கேட்ட ஊழியர் அதனை தட்டி கேட்ட மதுப்பிரியரை ஆபாச வார்த்தைகளால் திட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் விளைபொருட்களுக்கு உரிய விலை வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். விவசாய இடுபொருட்கள் மற்றும் உரங்களின் விலை 35% வரை உயர்ந்துள்ளதாகவும் இந்த விலை உயர்வுக்கு ஏற்ப குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டப்பூர்வமாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்திய விவசாயிகள் தமிழக அரசு வழங்கும் இலவச திட்டங்கள் தங்களுக்கு தேவையில்லை எனவும் கூறினர். அடுத்த தலைமுறை இங்கே நல்லா இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு இலவசமே வேண்டாம். இலவசங்கிறது பஸ்ஸு முதற்கொண்டு இந்த 2500 எந்த இலவசமும் வேண்டாம், விவசாயிகள் கூட வேண்டாம். எங்களுக்கு உர விலை இன்னைக்கு 35% இன்னைக்கு ஏறி இருக்குது. அந்த 35% விளைபொருளுக்கு கொடுங்கன்னு சொல்கிறோம். டாஸ்மார்க்கையும் இலவசங்களையும் ஒழிச்சா உண்மையிலே தமிழ்நாடு வளரும். நீங்கள் அரசியலுக்காக வேண்டி இந்த இலவசங்களையும் அதிகம் கொடுத்து இருக்க இப்போ 10 லட்சம் கோடின்னா இப்போ இவர் முடியறதுக்குள்ளார 20 லட்சம் கோடியா போகுதா 30 லட்சம் கோடியா தெரியல. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றிய பேலாரஹள்ளி ஊராட்சியில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் தொட்டி பல வருடங்களாக சுத்தம் செய்யப்படாததால் சேரும் சகதியுமான தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்களுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அனைத்து ஊராட்சிகளிலும் தூய்மையான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே காரும் சரக்கு வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து ரவி என்பவர் குடும்பத்துடன் காரில் கோயிலுக்கு சென்றுள்ளார். சங்ககிரி நாரப்பன்சாவடி வழியாக ஒரு வழியாக மாற்றப்பட்ட பாதையில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த சரக்கு வாகனம் கார் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே ரவி உயிரிழந்தார். மேலும் அவரது குடும்பத்தினர் 3 பேர் படுகாயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் உயர் அழுத்த மின்பாதை திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மாவட்ட விவசாயிகள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கொப்பரை தேங்காய்க்கு அதிகபட்ச விலையாக விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். வடிகப்பட்டி மஞ்சள் ஆராய்ச்சி மையம் எப்போது திறக்கப்படும்? திருப்பூர் மாவட்டம் பாலத்தோடு வழியாக செல்லக்கூடிய உயர் அழுத்த மின்பாதை திட்டத்தை ரத்து செய்து புதைவட கேபிள்கள் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தினர். கிருஷ்ணகிரி எர்ரஹள்ளி ஏரியில் தனியார் மாங்கூழ் தொழிற்சாலை கழிவுநீர் கலந்ததால் மீன்கள் செத்து மிதப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் நிலவுகிறது. மழையை பயன்படுத்தி திறந்துவிடப்பட்ட மாங்கூழ் கழிவால் மீன் வளங்கள் அழிந்துள்ளதாகவும் மாசடைந்த நீரை ஆய்வு செய்து தொழிற்சாலை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அட்டுவம்பட்டி பிரதான சாலையில் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்குவதால் பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இங்கு முறையான வடிகால் வசதி இல்லாததால் சிறிய மழைக்கே சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் வில்பட்டி ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. மாவட்ட நிர்வாகம் சாலைகளில் மழைநீர் தேங்காத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் மேடச்சந்தூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி வேன் சாலையோரம் இருந்த மின்கம்பம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அச்சனப்பட்டியை சேர்ந்த சக்திவேல் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் தனது ஆம்னி வேனில் கடைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக வேடசந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி வேன் சாலையோரம் இருந்த மின்கம்பம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. சக்திவேல் காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் மின்கம்பம் துண்டு துண்டாக உடைந்ததால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்தடை ஏற்பட்டது.